சென்னை கோடம்பாக்கம் அருகே ட்ரஸ்புரம் பகுதியில் வசித்து வந்தவர் லூர்து மேரி. இவர் கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் பன்னீர்செல்வம் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் சில வருடங்களிலேயே இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு எழுந்தது. கணவனின் தொல்லையால் விரக்தி அடைந்த லூர்து மேரி 2009ஆம் ஆண்டு கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் வரதட்சணை கொடுமை என புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் பன்னீர்செல்வத்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். 2018ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வத்திற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. பின்னர் 2019ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டு தண்டனை காலம் 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இதனிடையே ஜாமீன் மனு அளித்த பன்னீர்செல்வம் 2019 இறுதியில் வெளியே வந்தார். ஆனால் பல நாட்களாகியும் பன்னீர்செல்வம் சிறைக்கு திரும்பாததால் போலீசார் கைது செய்ய விரைந்தனர். பின்னர் ரகசிய தகவலின் பேரில் காஞ்சிபுரத்தில் பதுங்கியிருந்த பன்னீர்செல்வத்தை போலீசார் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நான் பன்னீர்செல்வம்தான், ஆனால் லூர்து மேரிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என ஒரே போடாக போட்டார். தனக்கு ஒரு தம்பி உள்ளார் என்றும் பழனி என்ற அவன் தன்னை போலவே இருப்பான், எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இப்போது என்னை மாட்டிவிட்டான் என தடம்பட பாணியில் அதிரடி கிளப்பினார். இதை கேட்டு மிரண்டு போன போலீசார் பன்னீர்செல்வம் என்ற பெயரில் உலவிய பழனியை தமிழ்நாடு முழுவதும் தேடி வந்தனர். இந்த நிலையில் சென்னை கீழ்கட்டளை அருகே தனியார் நிறுவனம் ஒன்றில் பழனி வாட்ச்மேனாக வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது. உடனே விரைந்து சென்ற போலீசார் பழனியை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பழனியும் பன்னீர்செல்வம் ஒரே சாயல் கொண்ட இரட்டை சகோதரர்கள் என்பது தெரிய வந்தது. இவர்களில் பழனி என்பவர் சகோதரன் பன்னீர்செல்வம் ஆவணங்களை திருடி சென்னைக்கு வந்திருக்கிறார். அங்கு லூர்து மேரியை காதலித்து ஒன்றாக வாழ்ந்தவர் தன்னை பன்னீர்செல்வம் என்றே கூறி நம்ப வைத்தார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த பன்னீர்செல்வம் வேண்டுமென்றே தனது சகோதரன் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்து அவரை சிக்க வைத்திருக்கிறார். சினிமா படங்களையே மிஞ்சும் வகையில் 15 ஆண்டுகளாக நீதிமன்றத்தையும் காவல்துறையும் கட்டிய மனைவியையும் நம்ப வைத்து ஏமாற்றிய இந்த கதையை கேட்டு காவலர்களே கதிகலங்கினர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தருடன் சக்தி.